அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னவாப்பா மலக்குகள் ரொம்ப நீங்க ஃபேமஸாமே, மலக்குகள் இடத்துல நீங்க ரொம்ப ஃபேமஸாமே, என்னமோ டெய்லி காலையிலும் ராத்திரி காலையிலும் மாலையிலும் உட்கார்ந்து ஏதோ ஒரு துவா ஓதுகிறீர்களாம், அந்த துவா அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சான், மலக்குகளை எல்லாம் கூப்பிட்டு உங்களை பிரபலப்படுத்திட்டாலாமே, என்ன துவா அது சொல்லுங்க நான் வாப்பா நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணே ஹஸரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அடக்கத்தோடு சொன்னார்கள், நாம் யா ரசூலல்லாஹ் ஃபிதாக்க அபீ வ உம்மி, என் தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணம், நீங்கள் இல்லாமல் இந்த துவா இல்லை. எனக்கு என்ன இருக்கிறது அறிவும் ஞானமும் தெளிவும், எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? உங்களின் அந்த ஃபைதான், அந்த பேரொளி, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை என்றால் இந்த அபூதர் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பணிவை வெளிப்படுத்துகிறார்கள். ஃபிதாக்க அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் நபியே, நீங்கள் தான் மூலகர்த்தா, நீங்கள் தான் மூலகர்த்தா, உங்கள் மூலமாக தான் எல்லாம் எனக்கு, உங்கள் மூலமாகத்தான் எல்லாம் எனக்கு. ஆனால் ஒன்றை நான் தெளிவுபடுத்துகிற நபியே, மா சமிஅத்துஹு மின் பஷர், எந்த மனிதரும் எனக்கு அந்த வார்த்தைகளை கற்றுத்தரவில்லை. வ இன்னமா ஹுவ அஷ்ரத்து அஹ்ருஃபின் அல்ஹமனி ரப்பி இய்யாஹா, ஒரு 10 வார்த்தைகள், அதை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல போட்டு கொடுத்தான், அல்லாஹ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அல்லாஹ் சொல்லி தரனா உங்களுடைய வாசித்தா, உங்களுடைய தொடர்பை வைத்தா அல்லாஹ் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தான். அப்படியா? அந்த 10 வார்த்தை எது சொல்லுங்களேன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் டெய்லி நான் என்ன செய்வேன் தெரியுமா? இது இந்த பயானினுடைய செய்தி உங்களுக்கு, ஏன் நானும் நீங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் துவா செய்கிறேன். அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, காலையில் நான் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்திருப்பேன், கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்திருப்பேன், தஸ்பீஹ் செய்வேன், கொஞ்ச நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேன், அதற்கடுத்து தஹ்லீல் செய்வேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சில தடவைகள் சொல்லுவேன், தஹ்மீது செய்வேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று 1-2 தடவை சொல்லுவேன், அதற்கடுத்து தக்பீர் சொல்லுவேன், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கிபிலாவை முன்னோக்கி உட்காருவேன், ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது என்ன செய்வேன்? தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேன். மூணாவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவேன். நாலாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன். ஐந்தாவது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவேன். இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த 10 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வேன். என்ன துவா தெரியுமா? اللهم إني أسألك إيمانا دائما وقلبا خاشعا وعلما نافعا ويقينا صادقا ودينا قيما اللهم إني أسألك العافية من كل بلية اللهم إني أسألك تمام العافية ودوام العافية والشكر على العافية والغناء عن الناس. இதான் அந்த துவா. 10 விஷயங்களை கேட்குறாங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா, நிரந்தரமான ஈமானை எனக்கு கொடு. ஈமான், நான் அங்கும் இங்கும் பல விஷயங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய ஈமான் குறைந்து விடக்கூடாது, அல்லது எங்காவது சருகி விடக்கூடாது. யகீனன் சாதிகா, உண்மையான நம்பிக்கையை கொடு. உண்மையான நம்பிக்கைனா என்ன அர்த்தம்? சந்தோஷம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், வியாபாரத்தில் லாபம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், குடும்பத்தில் நல்லா இருக்கும் பொழுதும் ஏற்றுக்குவோம், இழப்பு ஏற்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம், நாம் விரும்பியது கிடைக்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம், கிடைக்காத பொழுதும் ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய தக்தீர் என்று புரிஞ்சிக் கொள்வோம். இதுதான் உண்மையான யகீன். உண்மையான யகீன். வதீனன் கையிமா, நிலையான மார்க்கத்தை எனக்கு கொடு. ஒரு விஷயத்தை நான் நிலையா இருக்கணும். அடிச்சா, நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, வச்சா குடும்பி அடிச்சா மொட்டைம்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? செஞ்சா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது, விட்டா மொத்தமா விட்டுறது. செஞ்சா அவர் தஹஜ்ஜுத் செய்வாரு, விட்டார்னா போச்சு, 5 வக்த் தொழுகை கூட இல்லை. இப்படி இருக்கக்கூடாது. வதீனன் கையிமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா வ கல்பன் ஹாஷியா. நாலாவதாக பயப்படக்கூடிய உள்ளத்தை தான். இந்த உள்ளத்துல பயம் இருக்கணும், உன்னை குறித்து உண்டான அச்சம் இருக்கணும். எந்த மூமினுடைய உள்ளத்திலே ஹஷியத்துல்லாஹ் இருக்கிறதோ, அல்லாஹ்வின் பயம் மிகைத்து இருக்கிறதோ, அவர் பாவத்தின் பக்கம் போக மாட்டார். தவறு ஏற்படாத அவரிடத்திலிருந்து, தவறும் பாவமும் மனிதனிடத்திலே ஏற்படுவதற்கு மூல காரணம் என்ன? பயம் என்பது அங்கே குறைகிறது, சுய அதாவது விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது, எனவே பாவம் பெறுகிறது. யகீனன் சாதிகா வதீனன் கையிமா, நிலையான ஈமானை கொடு. 5 விஷயம் ஆச்சா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத மின் குல்லி பலியா, எல்லா சோதனைகளிலிருந்தும் எனக்கு ஆஃபியத்தை கொடு. வஸ்அலுக்க தவாமல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். வ தமாமல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும். 9வது வ ஷுக்ர அலல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆரோக்கியத்திற்கு நான் நன்றி செய்ய வேண்டும். நன்றி செய்ய. நல்லா இருக்கும் பொழுது நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க.
சிரமங்கள் வரும் பொழுதுதான் நம்முடைய ஆரோக்கியம் எவ்வளவு தூரம் நமக்கு பயன் தந்திருக்கிறது என்பது புரியும். கால் நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு, ராகத்தான் நடக்கிறோம் போறோம். ஆனா முட்டு வலியின் பிரச்சனை வரும் பொழுதுதான் இத்தனை நாள் நம்மளை எப்படி அல்லாஹ் வச்சு நடமாட்டிட்டு இருந்தான் என்பது உணர்கிறது. எனவேதான் நம்முடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, உன் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான் என்பதை நீ உணர வேண்டும் என்றால் ஒரே ஒரு தடவை மருத்துவமனைக்கு சென்று விட்டு வா போதும். அல்லாஹ் உன்னை எப்படி வச்சிருக்கிறான், உனக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், ஒரு தடவை போய் விட்டு வா. ஜிஹெச்சுக்கு போயிட்டு வா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, தெரிஞ்சிடும் இல்லையா? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ் தந்திருக்க ஆரோக்கியத்தை நிரந்தரமா பாதுகாக்கிற வழியை கொடு. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது, வேகமா இயங்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எங்க போனாலும் எதை எடுத்துட்டு போக மறக்கிறோமோ இல்லையோ, ஒரு சின்ன பையன் மட்டும் கையிலேயே வச்சிருக்கோம். என்னங்க திறப்பார் இவர் சாப்பிட்டோன்னு. இது சாப்பாடுக்கு முன்னாடி, இது பின்னாடி, இது காலையில, இது ராத்திரி. ஒரு காலத்தில் வீடுகளில் அலமாரிகளில் எல்லாம் புத்தகங்களும் நல்ல விருதுகளும் வந்து உட்கார்ந்து அலங்கரித்தது. இன்னைக்கு வீடுகளினுடைய அலமாரிகள் முழுக்க மாத்திரை குப்பிகளும் டானிக்குகளும் உட்கார்ந்து இருக்குது. அதில் செக்ஷன் பிரித்து வச்சிருக்காரு. மேலே எங்கள் அத்தாவுக்கு, இந்த 2வது செக்ஷன் எங்கள் அம்மாவுக்கு, கீழே இது வந்து எங்கள் முதல் பையனுக்கு, இது என் 2வது பையனுக்கு, இந்த கீழே இருக்குதா இது என் மனைவிக்கு எனக்கும், பிரிச்சு இல்லையா? நோய்களோடும் நொம்பலங்களோடும் வாழக்கூடிய காலம் இது. எங்கே திரும்பினாலும் ஏதாவது ஒரு தொற்று வந்துவிடுமோ என்ற அச்சம், பீதி கோவிடுக்கு பின்னாடி ரொம்ப அதிகரிச்சிருக்குது. இப்போ அல்லாஹ்விடத்திலே அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஷுக்ர அலல் ஆஃபியா, 9வது, யா அல்லாஹ் நீ தந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தணும். பொதுவாகவே நன்றி செலுத்துதல் என்பதுதான் நமக்கு கிடைத்த அருளை கூட்டி தரும். நன்றி மறப்பது நன்றன்று, நல்லதே கிடையாது. வள்ளுவர் சொல்லுகிறாரு, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் கூட்டி தருவேன், ஜியாதத் அதிகப்படுத்துவேன். இப்போ அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடு, நீ கொடுக்கும் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும், நீ கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். 9வது. 10வது சொன்னாங்க, வல் கினா அனின் நாஸ், முக்கியமான விஷயம் 10வது, யா அல்லாஹ் உலகத்தில் வாழும் பொழுது உன்னை தாண்டி வேறு யாரிடத்துல நிற்கக்கூடாது. நீ தர்றது நீ மட்டும்தான் எனக்கு தரணும், வேற யாரையும் நான் எதிர்பார்க்க கூடாது, வேறு யாருடைய வீட்டு வாசலுக்கும் போய் நிற்கக்கூடாது, கையேந்த கூடாது, யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அவர் உதவி செய்வாரா, இவர் உதவி செய்வாரா, இந்த கஷ்டத்துக்கு யார்கிட்ட போய் ஹெல்ப்பை கேட்கலாம், ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா என்ற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக துவா செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக் வ அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ் நீ தரக்கூடிய ஹலாலை கொண்டு எங்களை போதுமாக்கி கொண்டு வாழுகிற தௌஃபீக்கை கொடு, ஹராம்களை விட்டு பாதுகாத்து விடு. நீ கொடுத்தது எங்களுக்கு போதுமாக இருக்கணும், அந்த போதும் என்கின்ற மனம் ஹராமை விட்டு எங்களை தடுக்க வேண்டும். உன்னன்றி வேறு யாரிடத்திலும் நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்பு தான் மனிதனுடைய அந்தஸ்தை குறைத்து விடும். ஒருத்தரை நம்ம எதிர்பார்க்கிறோம், ஒருத்தரிடத்துல கையேந்திரம், ஒருத்தரை நம்பித்தான் நம்ம வாழ்க்கைன்னு இருக்கும் பொழுது நம்முடைய அந்தஸ்தையும் மரியாதையையும் நம்முடைய அந்த தன்மானத்தையும் அது சுரண்டி பார்த்து விடும். ரசூலுல்லாஹ் அதை ஒரு காலம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு அந்த விஷயத்தை கேட்குறாங்க. 10வதான செய்தி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க. எவ்வளவு அற்புதமான துவாக்கள், எவ்வளவு அழகான வார்த்தைகள். ரசூல் அங்கே கண்டிக்கவே இல்லை. நான் சொன்னாத ஏன் நீங்க சொன்னீங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனா, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனா, சொல்லவே இல்லை. சிறப்பான விஷயம் இது, ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இது என்று சொல்லி முடிக்கும் சமயத்தில் மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. கேட்டீங்களா? ஆமா கேட்டோம். எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? பார்த்தோம். சொல்லி சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதுதான் நமக்கான செய்தி. வல்லதி பஅஸக பில் ஹக், நபியே உங்களை அனுப்பி அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், லா யதுஉ அஹதும் மின் உம்மத்திக ஹாதா துஆ இல்லா குஃபிரத் லஹு துனூபுஹு. யார் இந்த துஆவை உங்கள் உம்மத்திலே ஒரு தடவை ஓதுவாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவான். யார் இந்த துஆவை உங்கள் உம்மத்திலே ஒரு தடவை ஓதுவாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை அழிக்கிறான். வ இன் கானத் அக்ஸர மின் ஜபதில் பஹர், கடல் நுரையளவு பாவம் இருந்தால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். கடல் நுரையளவு அவரிடத்திலே பாவம் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்படி சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க. இது முதல் விஷயம், இந்த துஆவால் கிடைக்கக்கூடிய முதல் பலன். இரண்டாவது சொன்னாங்க, லா யல்காக அஹதும் மின் உம்மத்திக வ ஃபீ கல்பிஹி ஹாதா துஆ இல்லா இஷ்தாகத் லஹுல் ஜினான். நபியே, நாளை மறுமையிலே உங்களை உங்கள் உம்மத்திலே யாராவது ஒருவர் சந்திக்க வரும் பொழுது நீங்க ஹவுத நிப்பீங்க,
அந்த நேரத்தில் உங்கள் உம்மத்தில் யாராவது ஒரு சந்திக்க வரும் பொழுது அவருடைய கல்விலே இந்த துவா மனப்பாடமாக இருந்தால், அவருடைய கல்விலே இந்த துவா மனனமாக இருந்தால், இல்லா இஷ்தாகத் லஹு அல் ஜினான், சொர்க்கம் அவரை விரும்பும். நாங்கள் சொல்ல சொர்க்கம் விரும்பும் அந்த மனிதரை, சொர்க்கம் விரும்பும் அளவிற்கு இந்த துவா அவரை உயர்த்தி விடும் என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, வஸ்தக்ஃபர லஹுல் மலக்கான் வ ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னஹ், மலக்குமார்கள்லாம் அந்த மனுஷருக்காக துவா செய்வாங்க, பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இந்த மனிதருக்காக வேண்டிய அல்லாஹ் சொர்க்கத்திலே கதவுகளை திறந்து வைப்பான். திறந்து வைத்துக் கொண்டு மலக்குகள் சொல்லுவாங்க, யா வலி அல்லாஹ் உதுகுல் மின் ஐயி பாபின் ஷித்த, சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்கு, நீ எந்த வாசல் வழியா உள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வாசல் வழியா உள்ள போங்க. யாருக்கு இது? இந்த துவாவை ஓதியவருக்கு மட்டுமல்ல, இந்த துவாவில் சொல்லப்படக்கூடிய 10 விஷயங்களையும் வாழ்க்கையில் முழுமையாக நம்பியவருக்கு. 100% நம்பிக்கையோடு இருந்தார், யகீனோடு இருந்தார், ஈமானோடு இருந்தார், தாயிமாக இருந்தார், உள்ளத்திலே உள்ளபடியே பயத்தோடு வாழ்ந்தார், அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் அவள் கையேந்துவதே இல்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும் அல்லாஹ் தான் சமத், உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் சமது கிடையாது. சமத் என்றால் தேவையற்றவன், அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்தில் எல்லாத்துக்கும் தேவை இருக்கு, எல்லாத்துக்கும் தேவை இருக்கு.